மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 24, 25 சொல்லுகிறது, கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன், அந்த கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது அப்படின்னு இருக்கு. இந்த கன்மலையின் மேல் கட்டின வீடு, இதை குறித்து நீங்கள் அநேக காரியங்கள், அநேக செய்திகளை கேட்டிருப்பீர்கள், அநேக காரியங்கள் இதை குறித்து பார்த்திருப்பீர்கள். ஆனால் இதிலிருந்து ஒரு சில காரியங்களை வாசித்து கொண்டிருந்த போது சில காரியங்களை கர்த்தர் உணர்த்தினபடினாலே அதை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கன்மலை என்பது நம்ம எல்லோருக்கும் அறிந்திருக்கிறபடி உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவர் கன்மலை. யார் அந்த கன்மலை? வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10:4 வாசிங்க பார்ப்போம். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குறித்தார்கள், எப்படியெனில் ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி என்றால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒவ்வொரு ஆகமங்களும் கர்த்தர் தன்னை ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துவார். அதாவது ஆதியாகமத்தில் சொல்லும் பொழுது அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்பார். யாத்ராகமத்தில் சொல்லும் போது அந்த கன்மலை கிறிஸ்துவே அப்படின்பார். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் தன்னை உருவகப்படுத்தி கொண்டே வருவார். அதில் நமக்கு அந்த காரியம் விவரமாக சொல்லப்படுகிறது, அந்த கன்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட மனுஷன் அப்படின்னு இருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்படுதல் என்றால் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லோருமே இப்பொழுது கிறிஸ்துவின் மேல் தான் இருக்கிறோம், கன்மலையில் தான் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்படுகிற நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ஏன் நாம் கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடுகிறோம்? பல நேரங்களிலே கிறிஸ்துவை தேடுவதற்கான முகாந்திரம், ஏன் கிறிஸ்துவை தேடுகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பது அல்லது கிறிஸ்து என்பது எப்படி மாறிவிட்டது என்று சொன்னால், எல்லா கடவுள்களையும் எல்லோரும் எதற்காக தேடுகிறார்களோ அதே போல கிறிஸ்துவையும் தேடுகிற இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். மற்ற கடவுள்கள், அதாவது வசனம் அழகாக சொல்லும், நம்ம கன்மலை மற்ற கன்மலைகளைப் போல அல்ல அப்படின்னு. அதாவது கிறிஸ்து மற்றவர்களைப் போல அல்ல. இந்த கிறிஸ்துவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எல்லோரும் பொதுவாக தெய்வ நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை உண்டு, அதாவது பெரும்பான்மையானவர்களுக்கு. அப்படி அவர்கள் கடவுள் நம்பிக்கை எதுக்காக இருக்கிறது என்று சொன்னால், தங்கள் கடவுளிடத்திலிருந்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தங்கள் கடவுள்கள் தனக்கு நன்மை செய்யும் என்கிற நம்பிக்கையில் இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் இயேசுவை தேடுவது அதற்காக மட்டும்தானா, அல்லது அதுதான் மூல காரணமா அப்படின்னு பார்க்கணும். சபை எதற்காக உருவாக்கப்பட்டது? ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையிலே அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார். எதற்காக சபையில் நீங்கள் சேர்க்கப்பட்டீர்கள்? கிறிஸ்துவை ஏன் தேடுகிறீர்கள்? கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்படுகிறீர்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கிறீங்களே, என்ன நோக்கத்துக்காக, என்ன காரணத்துக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சபையினுடைய காலகட்டமும் இப்பொழுது இருக்கிற சபையின் காலகட்டமும் மாறி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 2000 வருஷமாக சபை இருக்கிறது. இந்த 2000 வருஷமாக சபையினுடைய காலகட்டத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே வரும். முதல் நூற்றாண்டில் 100வது வருஷம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபை அப்படி ஒரு வைராக்கியம், விசுவாசத்தில் இருந்துச்சான். அதாவது அப்போஸ்தலர் காலங்கள் முடிகிற வரைக்கும் எவ்வளவு சபையானது கிறிஸ்துவுக்குள்ளாக வைராக்கியமாய், அதுதான் உலகம் முழுக்கும் ஸ்தாபிக்கப்பட்ட காலம். அன்னைக்கு யாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம கிறிஸ்துவை தேடுகிறது போல் அவங்க தேடவே இல்லை. கிறிஸ்துவை இன்னைக்கு நம்ம எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த ஒரு காரணத்துக்காக அவர்கள் தேடவே இல்லை. கிறிஸ்துவை ஒரு ரீசனுக்கு கூட தேடலை. இன்னைக்கு சபைக்குள்ளே உட்காந்துருக்கிற நம்ம அத்தனை பேரையும் கேட்டிங்கன்னா ஏன் இயேசுவை அப்படின்னு கேட்டால் 95% மக்களுக்கு உலக பிரகாரமான காரணம் தான் இருக்குது. அது எது வேணாலும் இருக்கலாம். அது வீடோ, வேலையோ, அல்லது ஆஸ்தியோ, சம்பாத்தியமோ, கல்யாணமோ, குழந்தையோ, ஏதோ ஒன்று இருக்குது, நல்ல சுகபலனோ ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆனால் நீங்கள் முதல் நூற்றாண்டு அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி வரைக்கும் தேடி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் யாருமே அதுக்காக தேடினார்கள் என்று சொல்லப்படவில்லை. ஒரு ரீசன் கூட இல்லை. அதுவும் நியூ டெஸ்ட்மெண்ட் அந்த புக்கு எழுதப்பட்ட எந்த ஒரு புஸ்தகத்திலும் அப்படி இல்லவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் வந்த 333 வரைக்கும் சபையின் காலத்தை பார்த்தீங்கன்னா மகா உபத்திரவம்னு சொல்கிறாங்க, ட்ரிபுலேஷன் பீரியட் அப்படிங்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் கூட சபை அவ்வளோ வைராக்கியமாக நின்றுச்சான். 333க்கு பிறகு தான் 1500 வரைக்கும், ஏறக்குறைய ஒரு 1200 வருஷம் சபை சோரம் போன காலம். உலக பிரகாரமாக ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி போய் சபையெல்லாம் ஒரு ஆடம்பரமாக மாட மாளிகைகளாக மாறிடுச்சு. அதற்கு பிறகு மார்ட்டின் லூத்தருக்கு பிறகு ஒரு ரிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சீர்திருத்தம். கொஞ்சம் சபை கொஞ்சம் சீர்திருத்தம் அடைய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் 1906க்கு பிறகு தான் அசுசா ஸ்ட்ரீட் எழுப்புதல்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு தான் சபையானது மிகப்பெரிய அளவில் ஆவிக்குரிய மீட்சி வந்தது. ஆனால் இப்போ திருப்பி 1906லேருந்து இந்த 2024 குறிப்பாக இந்த 120 வருஷம் கழித்து, அதாவது ஒரு
2000வது காலங்கள் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சபை மிக மோசமான இடத்துக்கு போயிடுச்சு. மிக மோசமான இடம். அதாவது எப்படி அந்த 333லேருந்து 1500க்குள்ளே சபை இருந்துச்சோ அதே இடத்துக்கு சர்ச் வந்துருச்சு. ஆடம்பரம், மாட மாளிகைகள். இன்றைக்கி சபையினுடைய விஷனே மாறிடுச்சு. சபையினுடைய விஷன் மாறினதுனால சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளுடைய விஷனும் மாறிடுச்சு. உங்களை அப்படி மாற்றிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் மாறலை, உங்களை அப்படி மாற்றிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், உங்களை மாற்றினா தான் அவங்க மாற முடியும், அவ்வளோதான், வேறு விஷயமே இல்லை. இப்போ சபை எந்த இடத்தில் இருக்கிறது? ஏன் நான் கிறிஸ்துவை தேடுகிறேன்? சபையில் நான் கிறிஸ்துவை தேடுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கன்மலையின் மேல் நான் கட்டப்பட்டு அஸ்திவாரம் போடப்படணும். கிறிஸ்துவின் மேலே, அவர் மேலே தான் நான் கட்டப்பட்டு இருக்கணும். ஆனால் இந்த கன்மலையை அவங்க எப்படி எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கன்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கிறிஸ்துவை இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதமான கடவுளாக மாற்றிட்டாங்க. இன்றைக்கி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, பணக்கார கடவுள்களில் ஒன்றாக கிறிஸ்துவை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் பணக்கார பண்டிகைகளில் ஒன்றாக கிறிஸ்மஸ், எல்லா கிறிஸ்டியன் பண்டிகைகளும் மாறிக்கிட்டே இருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? சபை தேவனை விட்டு தூரம் போகிறது. அதை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். அப்போ இந்த கன்மலையை, இந்த கிறிஸ்துவை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம், இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செய்தியை. மிக முக்கியமாக ஆண்டவரே சில நெகட்டிவான கேரக்டர்ஸையும் பைபிளில் கொடுத்து வச்சிருக்கிறாரு. சில பரிசுத்தவான்களுடைய நெகட்டிவ் கேரக்டர்ஸையும் ஏன் கொடுத்துருக்கிறாரு, ஹேபிட்ஸை ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா, நாம் அந்த மாதிரி செய்யக்கூடாது என்பதற்காகத்தான், வேறு எதற்காகவுமே இல்லை. முதலாவதாக வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவர்களோடு கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். இயேசு இவங்களை கூட்டிகிட்டு போன நோக்கம் என்ன? மலைக்கு மேலே 12 பேரை இருக்கிறதுலையே 3 பேரை பிரதானமாக கூட்டிகிட்டு போகிறார். பிரதானமாக கூட்டிகிட்டு போய் அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். இந்த மர்ருவ மலையினுடைய தரிசனம் என்பது ஏதோ நம்ம சும்மா சாதாரணமாக மர்ருவ மலையில் மர்ருவமாக்கி காட்டினாரு அப்படிங்கிறது இல்லை. ஏன் மோசே எலியா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க 2 பேருக்கும் 2 விதமான முக்கியத்துவம் இருக்கும். அதில் ஒன்று, மோசே நியாயப்பிரமாணத்தினுடைய அடையாளம். போய் அவர் தான் நியாயப்பிரமாணத்தை சீனாய் மலையில் வாங்கிட்டு வந்தவர். பிரமாணத்தை வாங்கும்போது அவர் தான் கிறிஸ்துவை சந்தித்தவர். அவர் தான் சந்தித்து பிரமாணத்தை வாங்கிட்டு வந்தவர். எலியா அவர்தான் சுழல் காற்றில் ஏறி எடுத்துக்கொள்ளப்பட்டார். புதிய ஏற்பாட்டு சபைக்கான அடையாளம், சுயாதீன பிரமாணத்துக்கான அடையாளம். அவர் நியாயப்பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் இவர் மத்தியஸ்தர். 2த்துக்கும் யார் மத்தியஸ்தராக இருக்கிறார்? இயேசு தான் மத்தியஸ்தர். இந்த 3 பேரும் அங்கே மீட் பண்ணுறாங்க. ஏன் இந்த 3 பேரும் மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அடுத்து வரப்போகிறது வந்து புதிய எருசலேமுக்குரிய காரியங்கள். புதிய எருசலேமினுடைய மதில் நியாயப்பிரமாணமும் அஸ்திவாரமும் அப்போஸ்தலர்களும், இது 2ம் சேர்ந்து ஒரு மணவாட்டி சபையாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 2 சாட்சிகள் வரப்போகிறாங்க 11ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில். அந்த 2 சாட்சிகள் மோசேயும் எலியாவும் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒரு மிகப்பெரிய ஹெவன்லி பிளான், பரலோகத்தினுடைய திட்டங்களையும் ஒரு மிகப்பெரியதான தேவனுடையதான காரியங்களையும் உள்ளடக்கியது தான் அந்த மர்ருவ மலையினுடைய அனுபவம். இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கண்மலையிலும் மலையிலும் ஒளிந்து கொண்டார்கள்னு இருக்கும். இந்த 2மே யாருக்கு யாருக்கு சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, மோசேக்கும் எலியாவுக்குமான சம்பந்தம். கண்மலையில் போய் ஒதுங்கினது வந்து மோசே, குகைக்குள்ள மலையில் போய் ஒதுங்கினது வந்து எலியா. இந்த 2 பேரும் அங்கே வராங்க. மிகப்பெரியதான ஒரு ஹெவன்லி பிளான். அந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு போகிறார். இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறார். கர்த்தர் எப்பவுமே உங்களையும் என்னையும் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் உயரமான ஸ்தலத்துக்கு, உன்னதமான காரியத்துக்கு கூட்டிகிட்டு போவதற்கு காரணம், மிகப்பெரியதான பரலோகத்தின் திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு. உங்களை என்னையும் உலக பிரகாரமான எல்லாருக்கும், இப்போ பாருங்க, உலக பிரகாரமாக நல்லா உழைக்கிறவனுக்கு, நல்லா கஷ்டப்படுறவனுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்குது. வீடு கிடைக்குது, வாசல் கிடைக்குது, கார் கிடைக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடிக்கணக்கில் இருக்காங்க. அதே காரியத்தை பெற்றுக்கொள்வதற்குத்தான் உங்களையும் கண்மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறாருன்னு நீங்கள் நினைப்பீர்களானால் நம்ம எவ்வளோ பரிதபிக்கப்பட்டவர்கள் பாருங்க. இவர் ஒரு மிகப்பெரியதான மெகா பிளான் அழகாக கூட்டிகிட்டு போய் அடுத்து நடக்கக்கூடிய காரியங்களை அங்கே சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த 3 பேருக்கு நடுவில் பரலோகம் வேறு இன்டர்ஃபர் ஆகுது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கு, இவருக்கு செவி கொடுங்கள். அவ்வளோ பெரியதான ஒரு ஹெவன்லி பிளான் வந்து அங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. ரொம்ப சிம்பிளாக பேதுரு கேட்பாரு, உமக்கு ஒரு கூடாரமும்
மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும். அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரசன்ஸ், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை அவர் அப்படியே தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார். இங்கேயே இருந்துருவோமே, எதுக்கு கீழே போய்கிட்டு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கணும்? ஒரு பக்கம் மோசே, ஒரு பக்கம் எலியா, ஒரு பக்கம் பரலோகம், கூட நீங்கள், எல்லாம் நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. எதுக்குப்பா நமக்கு இந்த வேலை? கீழெல்லாம் போய் அடி உத வாங்கிட்டு, திட்டு வாங்கிக்கிட்டு, அவங்ககிட்ட பிரச்சனை வாங்கிட்டு, பேசாமல் நம்ம இப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடத்துல, அதுவும் கூடாரம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறார். மேலே ஒரு கூடாரத்தை போட்டு உட்காந்துருவோம். அதுவும் தனித்தனி கூடாரம் 3 பேருக்கும். யோசித்து பாருங்க. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, யார்? இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டிங்கன்னா, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லைங்கிறவர். அவருக்கே இவர் ரெடி பண்ணி கொடுக்குறாரு கூடாரம். பல நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த படகுல அக்கறைக்கு போய்கிட்டு இருப்பார். இவங்க எல்லாம் படகு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இயேசுநாதர் படுத்து தூங்கிட்டு இருப்பார். எனக்கு அதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயுமே இருக்காது, அந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். அவர் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார்னு இருக்கும். இயேசு கிறிஸ்துவே தலை சாய்க்க இடம் இல்லைங்கிறவர். பல நேரங்களில் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும் பொழுது, கர்த்தர் நம்முடைய ஊழியத்தில் உயர்த்தும் பொழுது, அல்லது நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நமக்கு ஒரு உயர்வு வரும்போது, நாம் என்ன நினைக்கிறோம்? அங்கேயே அப்படியே கூடாரம் போட்டு செட்டில் ஆயிடணும்னு நினைக்கிறோம். அப்படியே இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படியே நல்லா போயிட்டு இருக்கு, இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது எதுக்காக? செட்டில் ஆகிறதுக்காக இல்லை. ஒரு சிலர்லாம் கேட்கும்போது ஒரு சாட்சி சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் அந்த சாட்சி எனக்கு கூட சரியாக பட்டுச்சு. ஆனால் அப்புறம் பார்த்தா அந்த சாட்சியில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கிறதாக எனக்கு தோணுச்சு. என்னென்னா, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவுக்காக வந்தோம். ஆரம்பத்தில் எல்லாத்தையும் ஆண்டவருக்காக விட்டுட்டோம். இன்றைக்கி ஆண்டவர் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த சாட்சி சரியாக இருக்குமானால், ஒருவேளை இந்த சாட்சி சரியாக இருக்குமானால், நிறைய ஆண்டவர் யாருக்கு கொடுத்துருக்கணும்? ஃபஸ்ட்டு பைபிளில் பவுலுக்கு தான் கொடுத்துருக்கணும், சீஷர்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். அவங்க தானே எல்லாவற்றையும் விட்டு வந்தாங்க. பவுல் விட்டதை ஒருத்தர் கமெண்ட்ரி, ஒரு புக் இருக்குது, அவர் எழுதியிருக்கிறாரு, பவுல் எவ்வளோ விட்டுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் கமாலியல் பாதத்தில் படிச்சிருக்கிறாரு. போதாததுக்கு அவர் டூயல் சிட்டிசன், அதாவது ரோமருக்கும் யூதர்களுக்கும் சிட்டிசனாக இருந்திருக்கிறாரு. 10ஆவதுக்கு அவர் போய் கேட்டால் நிருபங்களை எழுதி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸில் இருந்திருக்கிறாரு. இப்படி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஆள் என்னவா இருந்திருக்கலாம் அன்னைக்கு இஸ்ரவேலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோம அஃபிஷியல்ஸ், கவர்னர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கணும். கவர்மெண்ட் லெவலில் பெரிய லெவலில் இருந்திருக்கணும். அப்போ அதை வச்சுக்கிட்டு அந்த கமெண்ட்டில் எழுதுகிறாரு, பவுல் விட்டமும் நஷ்டமும் குப்பையும் என்று சொன்னது இன்னைக்கு அளவுக்கு குறைஞ்சபட்சத்து கணக்கு பட்டா ஒரு 10,000 கோடியாவது இருக்கும் அப்படின்னு. எவ்வளவு? நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் அவர் சொன்னது ஒரு 10,000 கோடி. இப்போ எல்லாவற்றையும் விட்டு வந்த பவுலுக்கு அப்போ ஆண்டவர் எவ்வளோ கொடுத்துருக்கணும்? குறைஞ்சபட்சம் 1000 மடங்கு கொடுத்தாருன்னா, 2 மடங்கு ஆசீர்வதிச்சாலும் கூட 20,000 கோடியாவது கொடுத்துருக்கணும். அப்போ ஏன் கொடுக்கல? அவர் ஏன் சொல்கிறாரு, பசியோ பஞ்சமோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ? அவர் தானே சொல்கிறாரு, எல்லா இடங்களிலும் நெருக்கப்படுகிறோம், நாங்கள் பயந்துருக்கிறேங்கிறார் சொல்லும் பொழுது. அப்போ விட்டுட்டு வந்ததுனால கர்த்தர் எனக்கு கொடுக்குறாருன்னா, இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வாங்கியிருக்கணும். அதே பவுல் தான் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, நம்மை ஐஸ்வர்யன் ஆக்கும்படி அவர் அப்படின்னு சொன்னோன்னே அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நம்மளை பணக்காரன் ஆக்கிறதுக்கு அவர் தரித்திரர் ஆனார். நம்மளை பணக்காரன் ஆகிறதுக்கு அவர் ஏன் தரித்திரர் ஆகணும்? அவர் பணக்காரனாக இருந்தே ஆசீர்வச்சிடலாமே. ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கிட்டாரு, அதுக்கு அவர் என்ன கஷ்டப்பட்டு தரித்திரராகி ஐஸ்வர்யன் ஆக்கினாரு? இல்லை தானே. செல்வச்சீமானாக இருந்தான். ஈசாக்கு வர வர பலத்து ஐஸ்வர்யவன் ஆனான், அதுக்கு அவர் என்ன தரித்திரமாகி ஐஸ்வர்யமாக்கினாரு? அப்போ நம்மை ஐஸ்வர்யமாக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார் என்பது உலக ஆசீர்வாதத்தை குறித்து அல்ல. நம்மளை பணக்காரன் ஆக்கணும்னா அவருக்கு அவசியமே இல்லை தரித்திரர் ஆகணும்னு. நம்மை ஸ்பிரிச்சுவலி ஐஸ்வர்யன் ஆக்கிறதுக்காக அவர் பாவமானார். அப்போனா இன்னைக்கு நாம் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் செஞ்சு கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் உயர்த்தி கொண்டு வரும் பொழுது, ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு, நான் இழந்ததுக்காக கொடுத்தாரு அப்படின்னா, அப்போ ஆண்டவர் கொடுத்தது அதுக்காக அல்ல, கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நான் இழந்ததுக்காக கர்த்தர் எனக்கு கொடுக்கவில்லை, நான் இழப்பதற்காக கர்த்தர் எனக்கு அதை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எதுக்கு கொடுத்தாரு? ஊழியத்தில் கொண்டு வரும்போது ஒன்றும் இல்லாமல் வரும்போது கர்த்தர் ஆசீர்வதிச்சு கையில் பணத்தை கொடுக்குறாரு. இல்லைன்னு சொல்ல. எது கொடுக்குறாரு தெரியுமா? ஐயோ நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்ட, வச்சுக்கோப்பா, அது கொடுக்கல. ஒன்றும் இல்லாத போதே எனக்கு நீ இவ்வளவு செஞ்சியே, நான் இவ்வளத்தையும் கொடுக்குறேன், நீ இன்னும் எனக்கு எவ்வளவு செய்வேன்னு சொல்லி தான் கர்த்தர் நம்பி கொடுக்குறாரு. ஆண்டவர் கொடுக்குறது அதான் காரணம். எத்தனை ஊழியக்காரர்களை எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனை ஆவிக்குரியர்களை எடுத்துக்கொள்ளுங்க, தங்களுக்கு இல்லாமையில் அவ்வளவு கஷ்டத்தில் கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க.
பல நேரங்களிலே கர்த்தர் எதற்கு தெரியுமா, அந்த குறை உள்ளவர்கள் கூட, கொஞ்சமா இருக்கிறவங்க கூட தங்களுக்கு கர்த்தர் கொடுக்கறதுல உண்மையாக இருக்கிறார்கள். கர்த்தர் ஏன் அப்படிப்பட்டவங்களை இன்னும் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? அவன் கொடுத்தான்றதுக்காக இல்ல, அவன் இவ்வளவுலயே இவ்வளவு கொடுத்தானே, இன்னும் எவ்வளவு கொடுத்தால் அவன் தேவனுக்கு என்று ஊழியம் செய்வான். எத்தனை பேர் இன்னும் அவன் போஷிப்பான். அதுதான் கர்த்தர் உங்களை மலைக்கு மேல கூட்டிட்டு போற அனுபவம். எதுக்கு? கூடாரம் போட்டு செட்டில் ஆகிறதுக்கு இல்ல, அங்கே கொடுக்கப்படுகிற பொக்கிஷத்தை கீழே கொண்டு வா. அதனால தான் ஆண்டவர் சொல்வாரு, நான் மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்குற வரைக்கும் இதை சொல்லாதீங்கன்னு அர்த்தம். அதை அப்படியே ஆப்போசிட்டா யோசிச்சு பாருங்க. என்னை ஒப்பு கொடுத்த பிறகு இதெல்லாம் போய் சொல்லுங்கன்னு அர்த்தம். நான் சிலுவையில் அடையப்படுகிற வரைக்கும் இதை சொல்லாதன்னு சொன்னார்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதுக்கப்புறம் சொல்லுன்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு ஆங்கிள், அதுக்கப்புறம் சொல்லு. எதுக்கு நான் உன்னை மேலே கூட்டிட்டு போறேன்? 9 பேருக்கு சொல்லாத நான் ஏன் உனக்கு சொல்றேன்? இது கீழே சாட்சியாய் பிரசங்கிக்கப்பட வேண்டிய காரியம். ஒரு நாள் சொல்ல, இப்போ மத்தேயு எழுதியிருக்கிறார் 17. அப்போ இந்த காரியத்தை யார் மத்தேயுக்கு சொல்லியிருப்பா? அவர் மேலே போல 3 பேர்ல அவர் இல்லை. அப்போ யார் சொல்லியிருக்கணும்? இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்கணும். கண்டிப்பாக சொன்னதுனால தான் நமக்கு அது என்னவோ வந்திருக்குது. மறுரூபை பற்றின விஷயத்தை இதுவும் லூக்காலையும் வருது, மார்க்லையும் வருது. அது எதுக்காக வருது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அது வந்து சொல்லப்படுவதற்காக தான் ஆண்டவர் சொன்னார் மேலே. இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, இதை கீழே கொண்டு போற இஷ்டமே இல்லை அவனுங்களுக்கு. இந்த விஷயத்தை கீழே கொண்டு போற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. மேலேயே செட்டில் ஆயிடுவோம், இங்கேயே ஒரு கூடாரத்தை போட்டுருவோம். என்ன ஒரு தாட்டு பாருங்களேன். இப்போ யோசிச்சு பாருங்க, மேலேயே கூடாரம் போட்டாச்சுன்னே வச்சுப்போம். பேதுருடைய தாட் என்ன? அதுக்கப்புறம் கீழே போக வேண்டாம், அப்புறம் சாப்பாடுக்கு வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ வருது வானத்துலேருந்து, மண்ணாவும் வந்துடும், எல்லாம் வந்துடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நிம்மதியாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு அதில் வேற ஒரு பெருமையாக சொல்லுவோம், மேலே எப்படி இருந்துச்சு தெரியுமா, சூப்பராக இருந்துச்சு தெரியுமா, கீழே வரவே இஷ்டமில்லை. நீ எல்லாம் வரவே வராதீங்க. பவுல் எவ்வளவு உன்னதமான அனுபவத்துக்கு போனாலும் அவர் திருப்பி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு போகணுன்ற ஆசை எனக்கு இருக்கு, ஆனால் நான் இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே. எனக்கு மேலேயே இருக்குன்னு எவ்வளோ என்ன இருந்தாலும் சரி, எனக்கு கீழே ஒரு வேலை வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் மேலே போவேன். இன்னைக்கு நிறைய பேர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அப்படியே செட்டில் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க. ஒரு காலத்தில் இவர்களாம் நம்பி கொடுக்கப்பட்டவர்கள் தான். இவங்கெல்லாம் கர்த்தருக்காக உண்மையாக இருந்தவங்க தான். கர்த்தருக்காக வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவங்க தான். இவங்களுக்கு தான் ஒன்று தோணுது, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே. அவன் தான் கேட்பான் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை பார்த்து, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா இவன் 17ஆம் அதிகாரத்தில் முடிவு பண்ணிட்டான், எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம், இப்போ இந்த மலைக்கு மேலே வந்துட்டோம், செட்டில் ஆகிட்டோம், நல்லா இருக்கும். இல்லைன்ட்டாரு, கீழே போன்ட்டாரு. இப்போ திருப்பி கேட்குறான், எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே என்ன கிடைக்கும்? ஒரு கூட்டம் இப்படியே இருக்கு. கிறிஸ்துவையே கொடுத்தாச்சு, கிறிஸ்து கூடவே வந்துட்டார், அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? கூட நின்று பார்க்குறான் எல்லாத்தையும். அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அதை தானே சொல்ல வரேன். இன்னும் அவர்கள் பரிசுத்தாவியை பெறாததுனால அவர் அன்னைக்கு அப்படி கேட்டாங்க. பரிசுத்தாவியை பெற்ற கூட்டமும் இன்னைக்கு அப்படி தான் கேட்குது. நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த என்ன கிடைக்குங்கிற ஆளு கடைசி வரைக்கும் என்ன கிடைக்கும்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், கிடைக்காது. நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் போதுன்னு போங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொண்டு வந்து கொடுப்பதற்கு போதுமானதாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு 32 வருஷம் ஆகுது. இந்த 32 வருஷத்தில் நான் சொல்கிறேன், அவருடைய கை இருக்கு பாருங்க, குறுகவே இல்லை. அவர் கிள்ளி கொடுத்தா கூட நமக்கு அள்ளி கொடுத்தா மாதிரி அவர் கை அவ்வளவு பெருசு. அவர் சும்மா கேட்டாலே காடையை 2 பக்கமாக அள்ளி விட்டுருவார். அவர் சும்மா மண்ணா கேட்டால் 40 வருஷத்துக்கு கொடுத்துருவார். தண்ணி கேட்டோம்னா ஒரு ஊத்து உள்ள கண்மலையை கொண்டாந்து முன்னாடி நிறுத்திடுவார், எப்போ வேணுமோ குடிச்சுக்கிடான்ருவார். அப்போ இவ்வளவும் கொடுத்தது ஆண்டவர் தானே. இன்னும் கேட்கறது, இன்னும் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? நீ அதெல்லாம் விட்டுட்டு வந்து முதல்ல உட்காரு, நான் உங்ககிட்ட வேற சில காரியங்களை பேச விரும்புகிறேன். நான் உன்னை மலைக்கு மேலே கூட்டிட்டு வந்தது எதுக்காக என்று சொன்னால், கூடாரத்தை போட்டு செட்டில் ஆகிறதுக்காக அல்ல. கூடாரத்திலிருந்து தாண்டி அதுக்கு மேலே ஒரு சத்தம் கேட்குது பார், அந்த சத்தம் என்ன பேசுன்றதை கேளு. இனி நடக்க போற சம்பவங்களை குறித்து, கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் இருக்கு, மனுஷகுமாரனுடைய பாடுகளை குறித்து. அவன் அதை விட்டுட்டான் பாருங்க. கர்த்தர் நம்மோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில உயரத்துக்கு கூட்டிட்டு போவதற்கு காரணம் என்ன? ஆசீர்வதித்து உலக பிரகாரமா பந்தாவா இருப்பதற்காக அல்ல, உங்களையும் என்னையும் கொண்டு அவருடைய திட்டத்தை கீழே செய்வதற்கு மேலே கூட்டிக் கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர்கிட்ட எப்பவுமே கேட்கணும், ஆண்டவர் என்னை மேலே கூட்டிட்டு போறதுக்கு எது கூட்டிட்டு போறீங்க? என்ன நோக்கத்துக்காக? இந்த வேர்ல்டு மைண்டை எடுத்துடணும், இதுக்காகத்தாங்கிறத தூக்கிடணும். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு, ஏதோ ஒன்று கொடுக்க போறாரு, வீடு கொடுக்க போறாரு, காடு இல்லை, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வேணும்னா அதெல்லாம் தானா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு.
இவ்வளோ பெரிய பூமியை படைச்சவருக்கு ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் தரமாட்டாரா? ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் தரமாட்டாரா? ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 வருஷம் ஜோம் பண்ணுறீங்க. எப்போ கொடுப்பீராண்டவரே, எப்போ கொடுப்பீராண்டவரே? அவர் சும்மா சொன்னார், ஏன்ச்சி நடடா மொத்த தேசத்தையும் தரேன்ட்டு போயிட்டே விட்டார். அவர் பாட்டுன்னு உனக்கு மட்டும் இல்லை உன் சந்ததிக்கும் தரேன்ட்டார். அவர் நினைச்சாருன்னா நிமிஷத்தில் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. ஆனால் என்னை நீர் அழைத்தது எதுக்காக? கானானுக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க ஆண்டவரே? ஆபிரகாமுக்கு அவருக்கும் அப்படித்தான், நம்மள மாதிரி தான் ஆபிரகாம். பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தேசத்தை எப்பொழுது கொடுப்பீர், எப்போது இந்த தேசத்தை சொந்த எல்லாம் கேட்டுக்கிட்டே வராரு. ஒரு இடத்துல தோணுது, இல்லையே நம்மளை கூட்டிகிட்டு வந்தது இதுக்காக இல்லையே, இதுக்கு எதுக்கு என்ன ஐப்ராத் நதிக்கரையிலேருந்து கூட்டிகிட்டு வரணும், மெசபோத்தேமியா தேசத்துலேருந்து கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு அங்கேயே ஒரு லேண்ட் எனக்கு கொடுத்துருக்கலாமே. அப்போ கூட்டிகிட்டு வந்தது வேற எதற்காகவோ? வசனம் சொல்லுது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில், அவன் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினார். அப்பதான் அவனுக்கு புரியுது, இவ்வளோ தூரம் என்னை கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் இந்த தேசத்தை, இஸ்ரவேல் தேசம் உலகத்திலேயே சின்னது. இஸ்ரவேல் தேசம் உலகத்திலேயே சின்னது. அவர் அமெரிக்காவை கொடுக்க கூட்டிட்டு வரல, ஆஸ்திரேலியாவை கொடுக்க கூட்டிட்டு வரல, இந்தியாவை கொடுக்க கூட்டிட்டு வரல, இஸ்ரவேலை கொடுக்க கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ இந்த தேசத்தை கொடுக்கவா என்னை கூட்டிட்டு வந்தீங்க? இல்ல, இந்த தேசத்தில் வரப்போகிற கிறிஸ்துவை கொடுப்பதற்காக நான் உன்னை கூட்டிக் கொண்டு வந்தேன். அந்த சந்ததி கிறிஸ்துவே, அந்த கிறிஸ்துவின் வழியாக இந்த உலகத்தையே மீட்கிற பிளான் ஓ மேல இருக்கு ஆபிரகாம். நான் உன்னை கூட்டு வந்ததுக்கு இதாப்பா காரணம். என்ன காரணம்? எதுக்கு நான் ஏன் இயேசுகிட்ட வந்தீங்க? நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சு இன்னைக்கு வீடு கொடுத்துருக்கிறார். இதுக்கு தானே அவங்கள கூட்டிட்டு வந்தாரு. எதுக்கு இங்க வந்தீங்க? நான் குழந்தையே இல்லாம இருந்தேன், கர்த்தர் கூட்டு வந்து எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா. அப்ப இதுக்கு தான் கர்த்தர்கிட்ட வந்தோமா? இதல்ல, இதிலும் மேன்மையான பிளான் உன் மேல ஒன்று வச்சிருக்கிறேன், ஹெவன்லி பிளான். அதுக்காகத்தான் உன்னை கூட்டு வந்திருக்கிறேன். அப்போ மலைக்கு மேலே போகிறது எதற்காக என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலே போகும்போது தோணக்கூடாது, உலக பிரகாரம் ஆசீர்வாதத்துக்கு மட்டுமே போகக்கூடாது, அதையே யோசிக்கக்கூடாது. எப்போ கொடுப்பீர், எப்போ கொடுப்பீர்? இப்போ யோசித்து பாருங்க, நாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரா இல்லையா? பூமியில் ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்காரு. கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து தான் வச்சிருக்காரு, ஆசீர்வச்சு தான் வச்சிருக்கிறாரு, ஒரு குறை கிடையாது. அப்போ இதுக்கு தான் கூப்பிட்டு வந்துடுறேன் இல்லை, இந்த ஊழியத்துக்கு தான் கர்த்தர் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அவர் எனக்கு கார் கொடுக்க வீடு கொடுக்க கூட்டிகிட்டு வரல, அதுக்கு பின்னாடி இந்த ஊழியம் இருந்திருக்கு. இந்த ஊழியத்தின் வழியாக அவருடைய திட்டம் ஒன்று உலகம் முழுக்க இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும், உங்க அத்தனை பேருக்கும் அப்படித்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஏன் கன்மலையின் மேல் கொண்டு வரப்பட்டேன்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டு அங்கே செட்டில் ஆவதற்கு அல்ல, அங்கே கிடைக்கிற ஆவிக்குரிய மன்னாவை கொண்டு வந்து கீழே கொடுப்பதற்கு.